குடின்றது ரொம்ப நாளாகவே மதுபானம் அந்த காலத்திலே வந்து திராட்சை ரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் முன்னணி திரைப்பட இசையமைப்பாளரும் தற்போது திரைப்படத்தில் நடிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் விஜய் ஆண்டனி என்பவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மது பழக்கம் குறித்த மமதையான கருத்தினை வெளியிட்டுள்ளார். பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்க ஆரம்பித்த அவர், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடிப்பதில் சம உரிமை உண்டு என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் மது அருந்தியுள்ளார் என்கிற பதத்தினையும் பயன்படுத்தியுள்ளார். இந்த சர்ச்சைக்குரிய கருத்தானது கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாது தமிழ் மக்களின் மனதையும் புண்படுத்தும் வண்ணம் உள்ளது. குடின்றது ரொம்ப நாளாகவே மதுபானம் அந்த காலத்திலே வந்து திராட்சை ரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார், அது தெரியலையே என்ன. உலகமெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களாலும் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினராலும் போற்றப்படக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் என்ற பதத்திற்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தும் விதமாக எவ்வித ஆதாரமும் இல்லாமல் இயற்கையான திராட்சை பழச்சாறினை போதை வஸ்துக்கு ஒப்பிட்டு இயேசு மது குடித்தார் என்று பொதுவெளியில் பேசி கிறிஸ்தவ சமூகத்தினரின் மனதை புண்படுத்திய நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கருத்தினை தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு உட்பட பல்வேறு கிறிஸ்தவ மற்றும் சமூக அமைப்புகள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க தவறினார், அவரது வீட்டுக்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதோடு தமிழ்நாடு முழுவதும் அவர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்படும் என்ற கருத்தினையும் கிறிஸ்தவ அமைப்புகள் வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புவோர் கருத்துரை பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. நீங்கள் குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அப்படியே சார், நம்ம சிலரில் 10 பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்போ தடுக்கணும்னு சொல்லி இல்லை, ஆம்பளை பொம்பளைலாம் வேறுபாடு பார்க்க வேணாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒன்று தான் சார். அது இதில் வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம். நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்ருக்குறோம். குடியை ஆதரிக்கலை, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம குடித்தா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்லை, நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை தான் கேட்கணும். இல்லை சார், நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்கள். இல்லை, இப்போ ரொம்ப நாளாகவே குடின்றது இருக்குது சார். நம்ம ஊரில் சாரான்ற பேரில் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரில் வந்து ட்ரிங்க்ன்ற பேரில் குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாகவே மதுபானம் அந்த காலத்திலே வந்து திராட்சை ரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம். அப்படி கிடையாது சார், அது தெரியலையே என்ன.